நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பாஜகவினுடைய மத்திய சென்னை வேட்பாளராக வினோத் பி செல்வம் இருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் உங்களுக்கு முன் வைக்கப்படக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கு? இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்ன பெரிய சவால் எதுவும் பார்க்கல. ஏன்னா எந்த போட்டியாளருமே ஒரு ஜாம்பவானாகவோ தோற்கப்பட முடியாதவர்களாகவோ நாங்கள் பார்க்கவில்லை. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் சவால் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. அந்த நிலைமையை மாற்றி சரி செய்து 750 நாட்களுக்குள் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தேர்தலில் போட்டியிடுறோம். நாங்கள் இப்போ ஜெயிக்கிறத பற்றிலாம் நாங்கள் யோசிக்கல. கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். 30 ஆண்டுகளாக மக்களை ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில வைத்திருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். அதற்கு பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எலெக்ஷனை விட எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலாவதாக மக்களுக்கு எந்த பணி செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம். பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னவா இருக்கு? தேர்தல் வாக்குறுதிகள் தயாராக கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 2-3 நாட்களிலே எங்கள் மாநில தலைவர் இதை வெளியிடுவதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். அதுல தெளிவாக தமிழகத்துக்கான வாக்குறுதிகள் என்ன, எதெல்லாம் செய்ய போகிறார் என்பது வெளியிடப்படும். அதன் பிறகு மத்திய சென்னைக்கான வாக்குறுதிகளை நாங்களும் முடிவு செய்து அதற்கான தேர்தல் அறிக்கையை மாநில தலைமை வெளியிட்ட பிறகு நாங்களும் வெளியிடுவோம். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறவர் நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமையை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பார். நீங்கள் எந்த அளவில் மாநிலத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட போறீங்க? முதல்ல ஓட்டு போட்ட மக்கள் தொடர்ச்சியா அந்த எம்பியை பார்க்கணும். என்னோட முதல் வாக்குறுதி என்னன்னா, உறுதியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மக்கள் தொடர்ச்சியா பார்ப்பாங்க. 2019க்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய எம்பி யாரும் பார்க்கல. 24க்கு பிறகும் தொடர்ச்சியா மக்கள் என்ன பார்ப்பார்கள். தொகுதிக்கு வருவேன், தொகுதிக்காக மக்களுக்காக பணியாற்றுவேன் என்கின்ற வாக்குறுதி முதல் வாக்குறுதி. மற்ற வாக்குறுதிகளும் பின்தொடர்ந்து வரப்போகின்றன. அந்த அடிப்படையிலே வளர்ச்சி என்பதுதான் நோக்கம். வளர்ச்சி பாதையிலே கொண்டு போவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வது பாஜகவின் பாணியாக இருந்து கொண்டு வருகிறது. ஏன்னா இது வெறும் வாக்குறுதி கிடையாது. இதை மற்ற மாநிலங்களே செய்ததன் அடிப்படையில தான் இன்னைக்கு தமிழக மக்கள் சரி இந்த மாதிரி நல்லாட்சி நம்மளுக்கும் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பாஜகவுக்கு வாக்களிக்க தயாராக கொண்டு இருக்கிறார்கள். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி தாய்மார்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இந்த எழுச்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து நரேந்திர மோடி கேரண்டி என்பது மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு விளையாட்டு புலத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இருக்க தேர்தலில் அவங்களுக்கும் தெரியும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டேக் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். ஒரு படத்தில் வடிவேல் வாண்டடா வண்டியில் ஏற மாதிரி நானும் ரவுடி தான் அந்த மாதிரி நாங்களும் போட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கக்கூடிய தர்ம யுத்தம். அதில் பாஜக வெற்றி பெற்று தர்மத்தை நிலைநாட்டும் என்பது மட்டும்தான் உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் களமாடுவதற்கு பாஜக மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரணுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.